ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு மாடுலர் அரித்மெட்டிக்ல அடிஷ்னல்ல இருக்கிற இந்த 3 கொஸ்டினையும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஏபி அண்ட் மாடுலோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன கொஸ்டின் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம இங்க ரீட் பண்ணிடலாம். ஏபி அண்ட் மாடுலோ. ஃபைன். சரி, ஓகே. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, given a two integer a and b. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம கிட்ட 2 இன்டிஜர் கொடுத்துட்டாங்க, a and b. ஓகே, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் பாசிட்டிவ் இன்டிஜர். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் பாசிபிள் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இன்டிஜர் வந்து m அப்படின்னு இருக்காங்க. இப்போ mக்கான டெஃபினேஷன் என்னன்னா, அந்த m வந்து ஏவால மாட் பண்ணாலும் ஏவாலையும் டிவைட் ஆகணும், அட் த சேம் டைம் b ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா கிடைக்கிற ஆன்சர் இருக்குல்ல, இப்ப a mod m பண்ணாலும் அதே தான் கிடைக்கணும், b mod m பண்ணாலும் அதே தான் கிடைக்கணும். இப்போ அதுதான் கிவன் கொஸ்டின். ஸோ இப்போ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வேணா கொஞ்சம் பிட் கொஸ்டின். இதுல என்னங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ரொம்ப ஈஸி தான். இப்போ ஏவாலையும் டிவைட் ஆகணும், b ஆலையும் டிவைட் ஆகணும். டிவைட் ஆச்சுல அதுல கிரேட்டஸ்ட் பாசிபிள் கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப ஏங்கிற ஒரு நம்பர் இருக்கு, ஃபைன். தென் பிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இப்ப ஏவாலையும் டிவைட் ஆகணும், b ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்ட்டாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 36 இருக்கு, இங்க 12 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஏவாலையும் டிவைட் ஆகணும், b ஆலையும் டிவைட் ஆகணும். பட் கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் அப்படின்னா அதிகபட்சமா கிரேட்டஸ்ட்னா என்னது? நான் வந்து காமன் டிவைசர் கேட்கல, கிரேட்டஸ்ட் பாசிபிள் டிவைசர் அப்படின்னா என்னது? ஒன்னு 36 வரைக்கும் வரலாமா? அதிகபட்சம் வந்தா என்னது? 36 வரைக்கும் வரலாம். ஏன்னா 36க்கும் மேல போனோம்னா நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்படியே டிவைட் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? 36 தான் ரிமைண்டரா கிடைக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு 36ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? 1 to till 36 வரைக்கும் எல்லா நம்பரையும் எடுத்து என்ன செக் பண்ணுவேன்? ஏவாலையும் 36 ரிமைண்டர் 1 ஈக்குவல் டு 12 ரிமைண்டர் 1 செக் பண்ணுவேன். அதே மாதிரி 36 ரிமைண்டர் 2 ஈக்குவல் டு 12 ரிமைண்டர் 2 செக் பண்ணுவேன். இப்படியே டில் எது வரைக்கும் செக் பண்ணுவேன்? 36 வரைக்கும் செக் பண்ணுவேன். ஸோ அப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது என்ன? டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் a, b. இந்த ரெண்டுல எது மேக்ஸிமமோ தட் இஸ் அவர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லெட் இட் பி த ப்ரூட் ஃபோர்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸை வெட்டுருவோம். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸை விட்டுட்டா அப்புறம் இதுல என்னத்தை நம்ம அப்சர்வேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, சரி இங்க பாருங்க, இப்ப எங்கிட்ட மேக்ஸிமமா ஒரு நம்பர் இருக்கு, ஃபைன். தென் என்னது? மினிமமா ஒரு நம்பர் இருக்க போது, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஏன்னா இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஏவும் பியும் சேம் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சேம் நம்பர், ஒருவேளை ஏவும் 36 பியும் 36 அப்படின்னு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஏவும் 36 பியும் 36 அப்படின்னு இருந்தா கண்டிப்பா இந்த ரெண்டு எதால டிவைட் ஆகலாம்? 36 ரிமைண்டர் ஆஃப் 36 என்னது? 0. அதே தானே? அப்போ திரும்ப இன்னொரு 36 ரிமைண்டர் ஆஃப் 36னா அப்ப லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் என்ன? இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான், பிகாஸ் போத் ஆர் சேம். கரெக்டா? லார்ஜஸ்ட் பாசிபிள் அந்த டிவைசர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது அதே நம்பர் தான். பட் ஆனா ஏ அண்ட் பி வந்து சேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க பாருங்க, என்கிட்ட 36 ஒரு பக்கம் இருக்கு, 12 ஒரு பக்கம் இருக்கு, ஃபைன். எனக்கு என்ன தேவை? பண்ணுனா ஈக்குவலா வரணும். கரெக்டா? இப்ப நான் 12 இங்க இருக்க 12 இங்க இருக்க 12 நான் எதால டிவைட் பண்றேன்? இப்போ ரிமைண்டர் ஆஃப் 1 பண்ணா சம் ஆன்சர் கிடைக்கும். இதே 12 ரிமைண்டர் ஆஃப் 2 பண்ணா எனக்கு சம் ஆன்சர் கிடைக்கும். எப்ப எனக்கு 12 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 12 ரிமைண்டர் ஆஃப் அதை விட கிரேட்டர் நம்பர், 12 விட கிரேட்டர் நம்பரால பண்ணா எனக்கு 12 தான் கிடைக்கும். அப்ப 12 ரிமைண்டர் ஆஃப் இன்னும் நிறைய நம்பர், என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். 36ஆல பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 12 தான் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டுல அதிகபட்ச பாசிபிள் ஆன்சர் என்ன அப்படின்னா 36. இப்ப இந்த சின்ன நம்பர் 12 ரிமைண்டர் ஆஃப் 36 பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. இங்க 36 மட்டும் இல்லை, இங்க நீங்க என்ன நம்பர் பண்ணாலும் எனக்கு அதே 12 தான் கிடைக்குது. அப்போ நான் இதை எப்படி டிரைவ் பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்ப நான் டிரைவ் பண்றது இங்க 12, இங்க ஒரு நம்பர் இருக்கு, 12ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை எடுத்துப்போம். இப்போ எந்த நம்பரால டிவைட் பண்ணா எனக்கு இங்க இது கிடைக்கணும்னு பார்க்கணும். இங்க பாருங்க 12 இருக்கு, ரிமைண்டர் ஆஃப் சம் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு அதே 12 கிடைக்குது. ஓகே, அப்ப என்னது? இங்க 12 கிடைக்குதுன்னா இங்கேயும் 36 ரிமைண்டர் ஆஃப் சம் எக்ஸ் ஈக்குவல் டு என்னதான் கிடைக்கணும்? 12 தான் கிடைக்கணும். அப்பதானே தட் இஸ் ஈக்குவல். அப்போ இந்த கேஸ்ல மட்டும்தான் இது என்னது? ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல தான் இது ஈக்குவலா இருக்குன்னா இப்ப இந்த எக்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? எதால நம்ம மாட் பண்ணோம்னா நமக்கு இங்க 12 கிடைக்கும்? சிம்பிள். எதால மாட் பண்ணா எனக்கு இங்க 12 கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். 36 மைனஸ்
12 கரெக்டா 36 மைனஸ் 12 36 மைனஸ் 12 என்னது 24 அப்ப நான் என்ன பண்றேன் 24 ஆல மாட் பண்றேன் 36 மாட் 24 பண்ணா என்ன கிடைக்குது 12 கிடைக்குது ஓகே 12 மாட் 24 பண்ணா என்ன கிடைக்குது அப்பவும் 12 கிடைக்குது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்ப இங்க எக்ஸோட பாசிபிள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னது பாசிபிள்லயே இருக்கலையே மேக்ஸிமம் நம்பர்னு பார்த்தா 24 விட அதிகமா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்க வேற கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அது ஈக்குவலா வராது அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம் பெரிய நம்பர் கூட சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிருங்க இல்ல 12 மைனஸ் 36 பண்ணா என்ன கிடைக்கும் அப்பவும் 24 தான் கிடைக்கும் கரெக்டா அப்போ நமக்கு மைனஸ் 24 கிடைக்கும் அப்ப எனக்கு அப்சல்யூட் வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணா போதுமானது கரெக்டா அப்ப ரிட்டர்ன் math dot absolute of a minus b சிம்பிள் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சிம்பிள் சொல்யூஷன் தான் ஓகே லெட் சப்மிட் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவோம் எஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் பாஸ்ட் ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஒருவேளை புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க நான் மறக்காம ரிப்ளை பண்றேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் until then bye bye take care